நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோதர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு கொடுக்காம, வெக்கப்பட விடாம, தோத்து போக விடாம, எப்பொழுதும் அவருடைய ஜெயத்தை நம்முடைய ஜெயமாய் கொடுத்திருக்கிறவர் உங்களோட கூட இருக்கிறாங்க. அதனால எப்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம நேராக வேத தியானத்துக்கு போகலாம். ஏசப்பா நமக்கு மகிமையான பரலோக காரியங்களை வெளிப்படுத்திட்டு வந்துன்னு இருக்காங்க. நம்ம மத்தேயு 20 அதிகாரங்கள் வரலையும் ஏசப்பா நமக்கு அழகாக பரலோக ராஜ்யத்தை சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? அதை நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு 21ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு நம்ம கவனமாக கேட்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, யோவான் யாக்கோபோட அம்மா ஏசாப்பாட்ட கேட்குறாங்க, என் பிள்ளைகள் வலது பக்கம் இடது பக்கம் உட்காரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அருள் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அது என்ன அப்படின்னா, முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோராக இருப்பாங்க. அப்படியே அதிலேயே சேர்த்து சொல்வார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படி சொல்வார். அப்போ அழைக்கப்பட்டவங்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்குள்ள வித்தியாசத்தை அங்கே சொல்கிறாரு. முந்தினோருக்குள்ள பிந்தினோருக்குள்ள வித்தியாசத்தை அங்கே சொல்லி நம்மளுக்கு அங்கே சொல்கிறாரு. அப்போ 50 வருஷம் ஊழியம் செய்கிறவங்களும் 1 வருஷம்தான் ஊழியம் செய்வாங்க. அவங்களுக்கும் பரலோகத்தில் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத கர்த்தர் அங்கே சொல்லி தராங்க. அது நம்ம தேவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆமாம், அதை தான் தேவன் அங்கே நமக்கு சொல்லி தராங்க. அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்க தான் அழைக்கப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்துக்கிறார் இல்லையா? அதை மாதிரி எல்லாத்தையும் கர்த்தருக்கு விட்டு அவருக்காக ஜீவனை கொடுக்குறவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்தார் பார்த்தாக்கா ஒரு வேலைக்காக என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போவாங்க. பெண்களும் போவாங்க, ஆண்களும் போவாங்க. ஒரு சினிமா சீரியல் இதுக்காக என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தை விட்டுட்டு ஆண்களும் போவாங்க, பெண்களும் போகிறாங்க இல்லைங்களா? உலக காரியத்துக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்க, குடும்பத்தை விட்டுட்டு ஆண்களும் போகிறாங்க, பெண்களும் போகிறாங்க. அப்போ உலக காரியத்துக்காக என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் தெய்வ சித்தத்தை செய்ய மாத்திரம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போகிறதில்லை. அப்படியே போக முற்பட்டாலும் ரட்சிக்கப்பட்டவங்களே என்ன பண்ணுறாங்க, ஏன் ஊழியர்கள் கூட அதை என்ன பண்ணுறாங்க, தடை பண்ணுறாங்க. இது மாதிரி தேவன் இவ்வளோ தெளிவாக தேவன் சொல்லி கூட இது மாதிரிலாம் தேவன் சொல்லுவாரா, சொல்லுவாரா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவ சித்தத்தை செய்ய தடை பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களே இது மாதிரி தெரிந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு சிலருக்கு தான் அந்த அழைப்பு வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, சிலரை வேலை விட சொல்வார், சிலரை குடும்பத்தை விட வேண்டி வரும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வரும்னு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுச்சுவேஷனில் விட்டுட்டு கர்த்தருக்காக போயிட்டு ஊழியம் செய்ய வேண்டி வரும். அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை விட்டுட்டு போக முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் விசுவாசத்தோட கர்த்தருக்காக நம்ம அப்படி போகிறது தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதில் இன்னும் அதை மாதிரி இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் இதை விடக்கூடாது அப்படின்னு நான் உங்களை தயவாக கேட்டுக்கிறேன். எந்த சூழ்நிலை உங்களுக்கு இது மாதிரி ஒரு அழைப்பு வரும்போது தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரட்சிப்பை விட்டு பின்மாற்றத்துக்கு போனால் கூட திரும்ப வந்துடலாம். நீதிமான் 7 முறை இல்லை 70 முறை விழுந்தாலும் அவன் கர்த்தர்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. அவன் மறிக்கிற வரலையுமே அவன் ரட்சிப்பை இழந்திருந்தாலும் மறிக்கிற வரலையுமே தேவன் அந்த கிருபையை, திரும்ப வர்ற கிருபையை கொடுக்குறாரு. ஆனால் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு முறை
இதை மாதிரி ஒரு அழைப்பு கிடைச்சி அதை விட்டுட்டா திரும்ப அந்த அழைப்பு அவங்களுக்கு கிடைக்காது. இதுதான் டேஞ்சரு. ரட்சிப்பை இழந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிடும், ஆனால் இந்த தெரிந்து கொள்ளப்படுகிற அழைப்பை இழந்தால் நம்மளுக்கு அது கிடைக்காது திரும்ப. அதனால் பரலோகம் போக முடியாதுன்னு கிடையாது, பரலோகத்தில் அந்த ஸ்தானம் கிடைக்காம போயிடும். அவங்க இப்போ ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு வராரு பாருங்க. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், நல்ல முத்து, நல்ல மீன், நல்ல விதை, நல்ல நிலம், நல்ல கனி, நல்ல மரம், அப்படி இருக்குது பாருங்க, நல்ல பயிர். இதெல்லாமே தான் ஒவ்வொரு ஒரு 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 தெரிந்து கொள்ளப்படுதல்ல வர்றது. இதில் மெயின் எது அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது, ஜீவனை கொடுக்கறது. இதை இழக்கக்கூடாது. இழந்துட்டா திரும்ப கிடைக்காது, அந்த வாய்ப்பு மற்றவங்களுக்கு போகும். இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. அதில் ஆவியானவர் அநேகர் எனக்கு அந்த அழைப்பு வரும்போது அநேகர் எனக்கு தடை சொன்னாங்க. இது ஆவியானவர் எனக்கு சொல்கிறாங்க அப்படின்றத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கிதியோன் மாதிரி பல முறை கர்த்தர்கிட்ட அந்த எத்தனை முறை சோதிச்சு பார்க்குறான் இல்லைங்களா. கிதியோன் மாதிரி கர்த்தர்கிட்ட நம்ம சந்தேகங்கள் தீர்ற வரலையும் கர்த்தர்கிட்ட நம்ம டிஸ்கஷன் பண்ணி கேட்கலாம், காத்திருக்கலாம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வாரங்கள் இல்லை, மாதங்கள் இல்லை, அது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிற வரலையும் தேவ சமூகத்திலிருந்து நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாமே தவிர சூழ்நிலைக்கேற்றபடி மனிதர்கள் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த மகா பெரிய கிருபையை ஆவியானவர் எனக்கு கொடுத்தாங்க. அதை செய்யவும் எனக்கு பலனை கொடுத்தாங்க, ஜெயத்தையும் கொடுத்தாங்க. அதுக்காக நான் ஆவியானவர் கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் அதை மாதிரி ஒரு தெரிந்தெடுக்கப்படுகிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா அதை எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அப்படி எதெல்லாம் கர்த்தருக்காக நம்ம இழந்துட்டு தேவ சித்தத்தை செய்ய போகிறோமோ அதெல்லாம் 100 மடங்கு இந்த பூமியிலே நமக்கு திரும்ப தருவாருன்னு வேதம் சொல்லுது. இந்த பூமியிலையும் கொடுக்குறாரு, பரலோகத்திலையும் அதுக்கேற்ற ஸ்தானத்தை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கோடி கோடி சோத்திர சொல்கிறேன் ஏசப்பாவுக்கு. அதை மாதிரி யாக்கோபோட யோவானோட அம்மா கேட்குறத நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஏசப்பா பரலோக ராஜ்யத்தை குறித்த விழிப்புணர்வை அவசியத்தை சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா. அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம 21ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்றத கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலை அருகான வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று உங்களுக்கு அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதை நம்ம சகரியா 9:9 பார்ப்போம். அந்த தீர்க்க தரிசனத்தை சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு அவைகளின் மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளையை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவித்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்படி நம்ம இங்கே பார்க்குறோம்.
இதில் வந்து 46 வசனங்கள் இருக்குது. ஆவியானவர் துணையோட முடிக்க முடியுதா பார்க்கலாம் நம்ம. இது வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்கே வந்து கழுதையையும் கழுதை குட்டியும் கட்டியிருப்பாங்க, அதை போய் நீங்கள் அழுத்துட்டு வாங்க. உங்களுக்கு யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாக்கா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள், அப்போ அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி போகிறாங்க. கரெக்டாக ஏசப்பா சொன்ன மாதிரியே அங்கே கழுதை குட்டி இருக்குது. அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, கழட்டிட்டு வராங்க இல்லைங்களா. அதை நம்ம பார்க்குறோம். ஏசப்பா அது மேலே வராங்க. அதுக்கு அதனுடைய தீர்க்க தரிசனமாக சகரியா 9:9 பார்க்குறோம் இல்லையா. சாந்த குணம் உள்ளவராக கர்த்தரால் சோத்தரிக்கப்பட்டுகிறவர், கர்த்தருடைய நாமத்தினால சோத்தரிக்கப்பட்டுகிற ராஜா கழுதையின் மேலே வர்றாரு. சாந்த குணம் உள்ள ராஜா வராரு அப்படின்னாங்க சொல்கிறாரு. ராஜா வந்து கழுதையின் மேலே வரமாட்டாங்க இல்லையா, குதிரை மேலே தான் வராங்க. ஏன் கழுதை குட்டி மேலே வராரு அப்படின்னு இங்கே தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ வந்திருக்கிற ராஜா சாந்த குணமுள்ளவர், சாந்தமானவர். அவர் வந்து நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்க வந்திருக்கிறாருன்றதுக்கு அடையாளம். அதனால தான் கழுதை குட்டி மேலே வராரு. புரியுதுங்களா. இஸ்ரவேலர்களுக்காக மட்டுமே ராஜாதி ராஜாவாய் குதிரை மேலே வருவார், அவங்க எதிர்பார்த்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு தெரியும் மனிதனாய் வந்தவர் இவரு தான், இப்போ ராஜாதி ராஜா வந்திருக்கிறாருன்றதை தெரிஞ்சுப்பாங்க. எப்போ அப்படின்னா அந்தி கிறிஸ்து வரும்போது. நம்ம வந்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் 12 கோத்திரத்தையும் யாக்கோபுக்கு ஆவியானவர் வந்து ஃபியூச்சரை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவார் இல்லைங்களா. சொல்லிகிட்டே வரும்போது, தான் குதிரை மேலே ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அவன் குதிகாலை நசுக்குகிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பம் போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான்னு இருக்கும் தெளிவாக அந்த இடத்துல. அதுக்கு கீழே கர்த்தாவே நம்முடைய ரட்சிப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர் சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவார், ஏசப்பா வருவாங்க. என்ன மகிமையாக இருக்கும் அந்த வசனம். எப்போ நடக்கிறது, எப்போ வந்து யாக்கோபு மூலிமா ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு பாருங்க, இவ்வளோ தெளிவாக இருக்கும். ஏசப்பா வந்து அதுக்கப்புறம் ஆலயத்தில் விற்கிற வியாபாரம் செய்கிறவங்க எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, அவருடைய கோபத்தை பார்க்குறோம் நம்ம. என்னுடைய ஆலயம் வந்து வீடு ஜெப வீடாக இருக்குது, அதை கல்லர் குகைகள் ஆக்குறீங்களே இல்லையா. அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, சாட்டை எடுத்து எல்லாரையும் அடித்து கல்லர்களெல்லாம் துரத்துறாரு ஆலயத்திலிருந்து. அல்லேலூயா, ஆமென். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய பக்தி வைராகியத்தை கர்த்தர் அங்கே காமிக்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா. ஆமாம், அதனால தான் நம்ம சபைக்குள்ளெல்லாம் வந்து வியாபாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா. ஜப வீடு, தேவ வீடு, ஜப வீடு, அவ்வளோதான். தேவனோட ஐக்கியத்திலும் அவர் ஆராதிக்கவும் அவர் சத்தியத்தை வந்து நம்ம தியானிக்கிறதுக்காக மட்டுமே என்னவா இருக்கணும், தேவாலயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பார்க்குற வரையும் பார்த்துட்டு சாட்டை எடுத்தாருன்னா கல்லரெல்லாம் துரத்திடுவார் ஆலயத்திலேருந்து, யாராக இருந்தாலும். அல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரி அங்கே தேவனுடைய அந்த பக்தி வைராகியத்தை அங்கே நம்ம பார்க்குறோம் நம்ம. அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி நம்ம கூட தேவாலயமாக இருக்கிறோம். எப்போவும் நமக்குள்ளவும் இடைவிடாத அந்த ஜபம் நமக்குள்ளவும் காணப்படணும். அல்லேலூயா, ஆமென். அநேகர் அற்புதங்களையும் நம்ம 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா. சப்பானிகளை குருடரை மறுபடியும் தேவன் என்ன பண்ணுறாங்க, சுஸ்தமாக்குறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா,
ஆமென். 15 பாருங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசிரியரும் வேத பார்கரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்கிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க தேவன் துதிக்கணும், ஆராதிக்கணும் இல்லைங்களா? இப்போ அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ஃபோனே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆராதனை தடைப்படக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஃபோனை கொடுத்துட்றாங்க, துதிக்க ஆராதிக்க விடாமல். ஆனால் அதெல்லாமே மாறும். கருவில் இருக்கிற குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்தையிலேருந்து எல்லா வாலிபர்கள்லேருந்து முதியவர்கள் வரலையும் கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்துகிற அந்த கடைசி எழுப்புதல கட்டாயம் வரும். பிசாசு திட்டம் ஒரு நாளும் நடக்காது. அவன் தோத்தவன் எல்லாத்திலும் தோத்துட்டு தான் இருப்பான். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஜெபத்தை மாத்திரம் விடக்கூடாது. அப்படி நம்ம அங்கே பார்க்குறோம். பாலகர் கூட துதிப்பாங்க அப்படின்றத நீங்கள் வாசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கீதத்தெல்லாம் பார்க்குறோம்ல, அதை அவங்க கிட்ட ஏசப்பா சொல்கிறாங்க. 17 அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தனியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திலே போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்கிறதை நீங்களும் செய்வது அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். அவர் ஜெப ஆலயத்திலிருந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இங்கே நம்ம ஏசப்பா வர வழியில் ஒரு அத்தி மரம் இருக்குது. அப்போ அவருக்கு பசி இருக்குது. பசி வரும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த அத்தி மரத்தில் ஏதாவது பழம் இருக்குமான்னு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பழமே இல்லை. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு காலம் இனிமேல் கனியை வரக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ அது உடனே அங்கே பட்டு போயிடுது இல்லையா? அவங்க சீடர்கள் பார்க்க எவ்வளோ சீக்கிரம் பட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்கிறாங்க, விசுவாசத்தோடு நீங்கள் எதை சொன்னாலும் இந்த அத்தி மரத்துக்கு செய்கிறது மட்டும் இல்லை, ஒரு மலையை பார்த்து கூட நீங்கள் இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னால் அது போயிடும் அப்படின்னு அந்த விசுவாசத்துக்குரிய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தில் பார்த்தாக்கா நம்ம அதாவது கனின்றது 9 கனியில் ஒரு கனி விசுவாசம் ஆவிக்குரிய விதத்தில். அதாவது சீசன் லூக்கால மார்க்கெல்லாம் பார்த்தாக்கா சீசன் இல்லாத காலத்தில் பார்க்குறாருன்னு இருக்கும் அந்த இடத்துல. இப்போ சீசன் இல்லாத காலத்தில் பழம் இருக்குமா? அப்போ எப்படி சீசன் இல்லாத காலத்தில் போய் பழம் இருக்குதுன்னு பார்க்குறாரு? அது அப்படி இல்லை. அது ஆவிக்குரிய விதத்தில் எப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விசுவாசிக்க கூடாது. எக்காலத்திலும் எந்த நிலைமையிலும் நம்முடைய விசுவாசம் அவரை விட்டு போகக்கூடாது. விசுவாசம் நமக்கு எப்பவும் இருக்கணும் இல்லையா? 9 கனியில் ஒரு கனி அது விசுவாசம் இல்லைங்களா? அதை மாதிரி ஒரு கனியாவது இருக்கணும். அது என்ன கனினா விசுவாசம் இல்லைங்களா? அந்த விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தர் மேலே நம்ம பிரியமாக இருக்க முடியும் இல்லையா? விசுவாசம் இல்லாமல் எதையும் அவர்கிட்ட பெற்றுக்கணும்னு நினச்சா அது நடக்காது இல்லைங்களா? காலத்திலும் அவர் மேலே இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அவர் மேலே அதிகமாக இருக்கணும். எந்த காலத்திலும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி விசுவாசம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விசுவாசம் ஆவியின் கனியில் ஒரு கனி இல்லையா? அதை ஏசப்பாங்க விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்கிறாங்க. ஆமே. அதுக்கப்புறம் சீடர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அப்படியே
கீழே வந்து பார்த்தாக்கா 25 பாருங்க, அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசிரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஏசப்பா அவங்களுக்கு அதுக்கேற்ற பதில் சொல்லாம, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவார். யோவான் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தானே, அது தேவனால் கொடுத்தானா மனுஷனால் கொடுத்தானான்னு கேட்பாரு. இப்போ எந்த நேரத்திலும் வந்து நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? அவங்கக்கிட்ட நம்மளும் கேள்வி கேட்கணும். அந்த ஞானம் நம்மளுக்கு வேணும், அந்த தைரியமும் நமக்கு வேணும். யோவான் மனுஷனால ஞானஸ்தானம் கொடுத்தானா தேவனால ஞானஸ்தானம், அதை சொல்லு ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ற. ஐயோ, மனுஷனால உண்டாச்சுன்னா அவங்க வந்து மக்கள் எல்லாம் நம்மள தப்பாக நினச்சிப்பாங்க. ஏன்னா தீர்க்கதரிசி நம்புகிறாங்க. தேவனால உண்டாச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்போ நம்பலன்னு கேட்பான். அதனால என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரியாதுன்னா அப்போ எனக்கும் தெரியாது எந்த அதிகாரத்தில் செய்கிறேன்ட்டு அப்படின்னு வெக்கப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நல்லா இருக்கும், மகிமையாக இருக்கும். இதெல்லாம் படிக்கும் போது ஏசப்பாவுடைய தனித்துவம், அந்த ஹீரோயிசம் நல்லா தெரியுங்க. அல்லேலூயா, சூத்ரம். 28 ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே போய் இன்றைக்கு என் தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமானாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீ விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் மூத்தவங்கிட்ட வந்து, நீ போயிட்டு திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குது, கொஞ்சம் செஞ்சு கொடுன்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், நான் போக மாட்டேன் அப்படி சொல்கிறான். சின்னவங்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போய் செய் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான், போகிறான்யா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போக மாட்டான். ஏன் மூத்தவன் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போய் வயலில் வேலை செய்கிறான். இளையன் வந்து, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் செய்யலை. இதில் 2 பேரில் யார் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போக மாட்டேன்னு சொல்லிட்டு போய் செஞ்சவன் தான் கீழ்ப்படுகிறான். தெய்வ சித்தத்தை விருப்பத்தை செய்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பரலோகம் போவாங்க. அது மாதிரி இங்கே சொல்கிறார், ஆயக்காரரும் வேசிகளும் இந்த பரிசையை செய்ததற்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, பரலோகம் போயிடுறாங்க. யோவானை விசுவாசிச்சு அவன் நீதிமான்ட்டு அநேகர் விசுவாசிச்சு அவங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுத்தவங்கலாம் யாரு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அந்நியர்கள் தான், பாவிகள் தான். இதே மாதிரி தான் ஏசப்பாவா கூட அந்நியர்களும் பாவிங்களை தான் விசுவாசிச்சு அவர்கிட்ட வந்து நன்மை பெறுறாங்க, ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமென். இப்போ 33 பாருங்க. வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி எடுத்து அதில் ஒரு ஆலையை கட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். கனிகால சமீபத்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரனை தோட்டக்காரிடத்தில் அனுப்பினார். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து அவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரர் அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் தன் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று
ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். இங்கேயும் அழகான ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு இல்லையா. ஒரு திராட்சை தோட்டத்தை தான் மறுபடியும் இங்கே ஒரு உதாரணமாக சொல்றாரு. திராட்சை தோட்டத்தில் ஒரு ஆலையை கட்டி அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிட்டாங்க. அப்போது கனி தர்ற காலத்தில் ஊழியர்கள் அனுப்புகிறாங்க. என்னுடைய பங்கை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. திராட்சை தோட்டம் எஜமானது, திராட்சை தோட்டத்தை விதையும் எஜமானது, தோட்டத்தையும் வேலி அடிக்கிறாரு, இவங்க தங்குறதுக்கும் வீடு கட்டி கொடுக்குறாரு, இவங்களுக்கு வேண்டிய அதை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய பணத்தையும் கொடுக்குறாரு, எல்லா வசதிகளையும் செஞ்சு அதில் விளையிற பழத்திலையும் பாகத்தையும் அவங்களுக்கு கொடுத்து இவருக்கு கிடைக்க வேண்டிய பாகத்தை வாங்கின வரவும் கொடுக்க மனசு இல்லை அந்த தோட்டக்காரனுக்கு. அப்போ கொடுக்க மாட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அனுப்புகிறவங்களே அடிச்சியும் கொள்கிறான், அடிச்சியும் துரத்துறாங்க, மகனை கொன்னும் போட்டுட்டாங்க. இப்போ எஜமானன் என்ன பண்ணுவார், கொடுமையாக அவனை அடித்து நரகத்தில் தூக்கி போட்டு அதை அவருடைய பாகத்தை அவர் கொடுக்க வேண்டிய கனிகளை கொடுக்குறவங்கள அதில் திரும்ப வேற ஆளை வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்களில் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒவ்வொரு வகைக்குரியவங்க. ரட்சிக்கப்படுறவங்க அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இதை மாதிரி ஸ்தானங்கள் கிடைக்கும். இதுதான் அந்த 7 வருஷத்துல பரலோகத்துல நடக்கிறது. அப்படின்னா ரகசிய வருகையில கைவிடப்படுறவங்க 7 வருஷத்துல மேல போக முடியாது. 1000 வருஷத்தை இந்த பூமியில ஆளுகை செய்ய முடியாது. இந்த 1000 வருஷம் வரலையும் மறிச்சவங்க மறிச்சபடியே இருப்பாங்க. 45 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்றாங்க. அந்த ராஜ்யத்திலே அவங்க இருக்க மாட்டாங்க. எதை அற்பமா நினைச்சு நம்ம இருக்கிறோமோ அதுதான் மூளைக்கு தலைக்கல்லாவே மாறுது இல்லைங்களா. அத மாதிரிதான் நம்ம கர்த்தருக்கு அவங்கள ராஜ்யத்திலிருந்தே அவங்கள எடுத்துடுறாங்க, இருக்க மாட்டாங்க. 1000 வருஷத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்போ நம்மளாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு பாக்கியவான்களுமா இருக்கிறோன்றது நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா. ஆமேன். அது மாத்திரம் இல்லை, 44 பாருங்க. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். செவரு இருக்கு, செவத்துல நான் தலையை இடிச்சான்னா என் தலை தான் அடி போடும் இல்லையா. இந்த செவரு என் மேலே விழுந்தா அப்பயும் என் தலை தான் என்னாவும் அடி போடும் இல்லையா. ரெண்டுக்குமே ஆபத்து. என்னது, கல்லில் நானே தலையை இடிச்சுக்கினாலும் எனக்கு தான் வலி, அது என் மேலே விழுந்தாலும் எனக்கு தான் வலி அப்படின்னு அங்கே பரிசேர் சரிசேர் வேதபாருக்கு சொல்கிறாரு. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது, இது நம்மளுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பிடிக்க பார்த்தாலும் அவர் பிடிக்க முடியல ஜனங்களுக்கு பயந்துன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா.
மகிமையான பரலோக ரகசியத்தை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க. நம்ம எந்த காலத்திலும் கனி கொடுக்கணும். கர்த்தர் கட்டாயம் நம்மளுக்கு கொடுக்குற காரியங்களில் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கனியை நம்ம கட்டாயம் அவருக்கு கொடுத்தே கொடுக்கணும். நம்ம அவர்கிட்ட கேட்குறதெல்லாம் அவர் நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் அவர் பங்கு நம்ம அவருக்கு கொடுக்கணும் இல்லை, நியாயமாக இல்லைங்களா? அதை நம்ம கர்த்தர் எதிர்பார்த்தே பார்ப்பாரு. அதை நம்ம கட்டாயம் கொடுத்தே கொடுக்கணும் இல்லையா? ஆமென். அப்போ தான் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்கும். ரகசிய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 1000 வருஷத்தில் பூமியில் ஆளுகை செய்ய முடியும். அந்த ஆளுகை புதிய வானம் புதிய பூமி வரலையும் நம்மளை விட்டு நீங்காதுன்றத ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்லையும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை பரலோக பாதை இங்கே